வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு என்னென்ன ஆன்சர்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐசோலேட்டடுங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனஸ்டி. நெக்ஸ்ட்டு சூஸ் த ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபோர்த்துக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த இடத்துல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் ஏ இன்ட்ரெஸ்டிங். செவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. வைல் நெக்ஸ்ட்டு எயித்துக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச்னால அரேஞ்ச்மெண்ட் தான், ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 9th சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்விஓ, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க டெட்ரா. ஸோ டெட்ரானா பார்த்தீங்கன்னா 4 வரும். ஸோ 4ல் எது கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி இதான் டெட்ரா சிலபஸ். 4 சிலபஸ் 4 சிலபஸ். 11th பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் பொறுத்த வரைக்கும் 11th கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 11th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியும் கரெக்டு தான், ஆப்ஷன் ஏவும் கரெக்டு தான். இதில் 2 போட்டாலுமே நம்ம கரெக்டாக தான் வரும். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் விட்டைல் இன் த மெடிக்கல் ஃபீல்டு. அப்படிலாம் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் விட்டைல் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு. அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்டு. இடியம் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 13க்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 13, 14, 15. ஸோ 13க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டென்ஸ். ஸோ அப்போ 14க்கான கரெக்டான ஆன்சர் ஹேட் சீன், ஆப்ஷன் சாரி இது வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் வரும், ஆப்ஷன் ஏ ஆடு சீன் தான் கரெக்டான ஆன்சர். 14க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் அபுல் யூஸ் த லெஃப்ட் ரைட் அண்ட் எஸ்க் ஈக்குவலி. 15க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், ஸோ 15க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 16வதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 17க்கு பிரேசல் வேர்பு, பிரேசல் வேர்பு புட்டாப், ஆப்ஷன் பி புட்டாப். ஸோ 18க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்சிசி, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ 19, 20 பார்க்கலாம். 19வது பொறுத்த வரைக்கும் ஹாப்பி ஜேர்னி, ஆப்ஷன் டி. 20க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஆடியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 போன வருஷம் நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் தான். மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோவும் இருக்குது, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்கு போயம் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் இதெல்லாம் ஒரு டைம் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வாண்டட் பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரைட் ஏ லெட்டர் டு ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் ரிக்வெஸ்டிங் இம் ஃபார் இஷ்யூ போனோஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் பேராகிராஃப் அவுட் 150 வேர்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கொஷின் பேப்பர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. 20 1 மார்க்கான ஆன்சர் கீ இருக்குது. ஸோ மேலே நான் கொடுத்துருக்கூடிய 1 மார்க் ஆன்சருக்கு இதில் கீழே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆன்சரை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ. ஸோ ரெகுலராக எழுதக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டைம் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 டைம் கண்டக்ட் பண்ண பப்ளிக் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க் கொஷினை ஒரு டைம் நல்லா ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதில் தான் கேட்பாங்க.
ஸோ பேராகிராஃப் ஆகட்டும், இஆர்சி ஆகட்டும், சப்ளிமெண்ட்ரி ஆகட்டும், எல்லாமே இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அப்டேட். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேங்க்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நடைபெற்ற 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் 11th கொஷின் பேப்பர் தான். இதில் கூடிய சினானம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் 1 மார்க்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து சினானம்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர்? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி போரிங் கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹங்கர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதிலிருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து என்ன? ஸோ ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீக்னஸ்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் பர்டிகுலர், மினி பர்டிகுலர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிக்ஸ்த்துக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்னால் நமக்கு வந்து ஆப்ஷன் டி ஜென்ரல் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 7th வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி 8th வந்து பார்த்திங்கன்னா ஸோ 8th வந்து பீஸ்ஃபுல்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அப்போ 8th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 7th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்போ 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 6th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9th வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரிலாம் அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 10th பார்க்கலாம். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் சூஸ் த கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது வந்து என்ன வரும்? காப்டர், ஆப்ஷன் ஏ காப்டர். 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எஸ்கேப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 12க்கான சரியான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஆப்ஷன் பி ஷீ தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஃபாலோயிங் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ SVIODO. 14க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் சம்மரி, ஆப்ஷன் டி ப்ரீஃப் சம்மரி. 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு வெஹிக்கிள்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் 15 பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஓன்ட், ஆப்ஷன் டி ப்ரீ ஓன்ட். 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16க்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டிசிப்ளினரி. அதே மாதிரி 17க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அகெயின்ஸ்ட். 18வது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ட்ரீட் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் டு விமன். ஸோ 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுக் மீ ஃபார் எ ரைடு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டிவைஸ்டு, ஆப்ஷன் ஏ டிவைஸ்டு. பிக் அவுட் தட் 4 syllabus. ஸோ ஆப்ஷன் சி அனிமினேஷன். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். இது 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023 நடந்த ஒரு கொஷின் பேங்க். இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா கொஷினும் நல்லா பார்த்துருப்போங்க. மேலே நம்ம பார்த்த 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன், அதாவது மார்ச் 2023 கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டிஜியோடைய கீ ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். 39 வந்து டிஸ்கிரைப் த ப்ராசஸ் மேக்கிங் ஃபார் வெஜிடபிள் சாலட் கேட்டிருக்காங்க. ரைட் ஏ நோட்டீஸ் அபவுட் கிளப் யுவர் ஸ்கூல். அதே மாதிரி ரைட் த இமெயில்
யுவர் சிஸ்டர் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் ப்ளஸ் அஃபிஷியல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட் த பேராகிராஃப் 150 வேர்ட்ஸ்க்கு மை ஆம்பிஷன் லைக் கேட்டிருக்காங்க. சார் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 HSC ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023க்கான இங்கிலீஷ்க்கான ஃபுல் கீ ஆன்சர் 90 மார்க் எக்ஸாமு. மேலே நம்ம கீ ஆன்சர் 21 மார்க் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான கீ ஆன்சர் கீழே டீட்டெயிலாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா இந்த கீ ஆன்சர் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான். வீடியோ இப்படி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ தான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கரெக்டாக எழுதுங்க. என்ன கீ பாயிண்ட்டோ அந்த கீ பாயிண்ட் எழுதினாலே போதும், நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த அப்டேட்லாம் ஒன்றா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.